சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். நாம இன்றைக்கு மார்ச் 1, 2024 என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மட்டும் இருக்குன்னு பார்க்காம அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்ன இருக்கு அப்படின்றது பார்க்க ஆரம்பிக்கலாம். அதற்கு முன்பாக நேற்று நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு 3 இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க, ஒரு கூட்டு ராணுவ பயிற்சியை குறிப்பிடுறாங்க. அது போக நாட்டோ அப்படின்ற கூட்டமைப்பும் குறிப்பிட்டாங்க. அந்த நாடு எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத மேப்ல காட்டியிருக்காங்க. சோ இந்த நாட்டோ கூட்டமைப்பால் மேற்கொள்ளக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சியோட பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஃபர்ஸ்ட் சர்வதேச மகளிர் தினம் என்று மார்ச் 8. சோ அந்த தினத்தை முன்னிட்டு சிறந்த ஆளுமைக்கான விருது யாருக்கு வழங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் ஏ, நிகர் சாஜி அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. சோ நிகர் சாஜி அவர்கள் யாரு? ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லிட்டு சூரிய வெளிப்புற தோற்றத்தை பற்றி ஆய்வு செய்வதற்கு இஸ்ரோ விண்கலன் அனுப்புனாங்கல்ல, அந்த விண்கலத்தின் திட்ட இயக்குனர் தான் நிகர் சாஜி அவர்கள். தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. சோ இவங்களை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க சிறந்த ஆளுமைக்கான விருதுக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அப்ப மேல குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக? முத்தமிழ் செல்வி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெண்மணி வந்து எவரெஸ்ட் சிகரத்தை முதல் முறையாக தொட்டு பார்த்திருப்பாங்க, அப்படி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ கல்பனா சாவ்லா அவார்ட்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு சிறந்த வீர தீரத்திற்கான விருது சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் வைஷாலி அவர்கள் செஸ் விளையாட்டு வீராங்கனை. ஸோ இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர், தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற சிறப்புற்ற வைஷாலி அவர்களுக்கு சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருதுக்கு தேர்வாகி இருக்காங்கன்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ ராதிகா ராமசுவாமி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் புகைப்பட, அது வன புகைப்பட கலைஞர் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ வன உயிரின புகைப்பட கலைஞர் அப்படின்னு சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். சோ தேனி மாவட்டத்தை சார்ந்தவங்க நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இவங்களை பத்திலாம் 10th புக் கட்டிங்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ராதிகா ராமசுவாமி அவர்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். பறவையின் சிறந்த தருணங்கள் அப்படிலாம் படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ ராதிகா ராமசுவாமி அவர்கள் வந்து சிறந்த அங்கீகாரத்திற்கான விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ தற்பொழுது நாம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, நிகர் சாஜி அவர்கள் வந்து சிறந்த ஆளுமைக்கான விருதுக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேர்வாகி இருக்காங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரிப்பா, இந்த விருதுகள்ல யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா, ரெயின் டிராப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குறாங்க. ஸோ இவங்க 11 ஆண்டுகளாக 10 ஆண்டுகளுக்கு விருது கொடுத்துட்டாங்க. 11வது ஆண்டாக தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விருது வழங்கும் விழா எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, சென்னையில் மார்ச் 10 நடக்க போகுது. ஸோ 11வது ஆண்டின் சாதனை பெண்களுக்கான விருதுகள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் 4 நபர்கள் நம்ம பார்த்தோம். அது போக வேறு யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாழ்நாள் சாதனையாளர் விருதாக அருணா சாய்ராம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. கர்நாடகாவின் இசைக்கலைஞராக பார்க்கப்படுறாங்க. பிரியா ஜுங்கன் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, இந்திய ராணுவத்தின் முதல் பெண் அதிகாரியாக விளங்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறந்த இயற்கை விவசாயிக்கான விருது அர்ச்சனா ஸ்டாலின் அவர்கள் பெறாங்க. ஸோ சிறந்த நடிகைக்கான விருது பவானி ஸ்ரீ அப்படின்றவங்க விடுதலை படத்துல, தமிழ் படம். ஓகேங்களா? ஸோ அந்த படத்துல நடித்த நடிகைக்கு கொடுக்குறாங்க. கருணைக்கான விருது வந்து ஆயி என்ற பூரணமம்மாள் அப்படின்னு சொல்லுவாங்க, மதுரையை சார்ந்தவங்க. ஸோ அவங்களுடைய சொந்த நிலத்தை பள்ளியின் மேம்பாட்டிற்காக அவங்க தானமாக வழங்கினாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர்லாம் அவங்கள பாராட்டியிருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ முதலமைச்சருக்கான விருதெல்லாம் அவங்க பெற்றாங்க. ஸோ அவங்களுக்கு கருணைக்கான விருது அப்படின்றது அறிவிக்கப்பட்டிருக்கு. தொழில் முனைவோர் விருது அம்மா சமையல் மீனாட்சி அவர்களுக்கு, யூடியூபர் இவங்க வந்து, ஸோ இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இளம் சாதனையாளர் விருது வந்து பிரசித்தி அப்படின்றவங்களுக்கு, காடு வளர்ப்பு, நிறைய பசுமையான காடுகள் வளர்த்ததற்காக இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ இளம் நம்பிக்கைக்கான விருது அப்படின்றது கிரேஸ் பானு அப்படின்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இவங்க ஒரு திருநங்கை, இந்தியாவின் முதல் பொறியியல் படிப்பை முடித்து திருநங்கை அப்படின்றது இவங்களுடைய சிறப்பு. சோ இளம் நம்பிக்கைக்கான விருது இவங்களுக்கு வழங்குறாங்க. சோ நாம இப்ப என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ரெயின் டிராப்ஸ் அப்படின்ற அமைப்பு 11வது ஆண்டு முறையாக சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதுகளின் பட்டியலை தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சரி வாங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா,
புக் கண்டென்ட் பார்க்க போறோம். பெண்கள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைவதால் என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சர்வதேச மகளிர் தினம் பத்தி படிச்சுட்டு இருக்கோம், அதனால பெண்கள் சார்ந்த விஷயம் பார்க்கிறோம். ஓகேங்களா? பெண்களின் பொருளாதார மேம்பாடானது பெண்கள் பாலியல் சமத்துவம் பெறுவதற்கும் உரிமைகளை அடைவதற்கும் வழிவகுக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லிட்டாங்க. பெண்கள் பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வதும் உலகில் பாலின இடைவெளிகளை குறைப்பதும் நிலைத்த நீடித்த இலக்கை அடைய உதவுகிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது நம்ம படிச்சோம். 17 இலக்குகள்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 5வது இலக்காக இது இருக்கும். ஸோ அதை அடைவதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரம், நாட்டினுடைய பொருளாதாரமே பெண்கள் மேம்பாடு அடைவதனால உயரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பெண்களுடைய கல்வி இலக்கு அப்படின்றது அடைவதன் மூலமாக பெண்களால் பொருளாதார முன்னேற்றம் கல்வியின் மூலமாக அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஒரு நிறுவனத்துல 3 அல்லது அதற்கு மேலான பெண்கள் பணிபுரியும் பொழுது அந்த நிறுவனமே வளர்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பெண்கள் பொருளாதார ரீதியாக மேம்படும் பொழுது ஒரு நாட்டிற்கான நன்மைகளாக பார்க்கப்படுது. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் क्वेश्चन பார்க்க போறோம். பெண்கள் மேம்பாடு சார்ந்தே தொழில் முனைவு முன்னேற்றத்திற்கான திட்டம் EDP திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் என்ன? பெண்களின் தனித்திறமைகளை வெளிக்கொணர்தல் அப்படின்னு சொல்றாங்க. To bring out the talents of women is called and it's a main objective of entrepreneurship development program அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவில் சிறுத்தைகள் அதிகமாக காணப்படும் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மத்திய பிரதேசம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேசத்தில் அதிகமாக சிறுத்தைகள் இந்திய அளவில் காணப்படுது. ஸோ அப்போ 2வது அதிகம் அப்படின்னா மகாராஷ்டிரா, 3வது அதிகம் கர்நாடகா, தமிழ்நாட்டில் 1070 சிறுத்தைகள் இருக்கான். ஸோ 4வது இடத்துல நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ நாம இப்போ என்ன படிச்சிருக்கோம்? இந்தியாவில் சிறுத்தைகள் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் மத்திய பிரதேசம் அப்படின்றது படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ மறந்துடாதீங்க நண்பர்களே, நம்ம வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது நாளடைவில் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணாதான் எதுவுமே சாத்தியம். சோ நீங்க சப்போர்ட் பண்ணும் விதம் அப்படின்றது லைக் பண்றதுலையும் கமெண்ட் பண்றதுலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்றதுலையும் இருக்கு. சோ மறந்துடாதீங்க நண்பர்களே, உங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக தேவைப்படுது. ஓகேங்களா? சரி வாங்க இப்போ இந்த क्वेश्चंसக்கான விரிவான விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். சோ சிறுத்தைகள் கணக்கெடுப்பு சார்ந்து ஏன் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த அறிக்கையை தற்பொழுது வெளியிட்டிருக்காங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர். சோ இந்தியாவில் சிறுத்தைகளின் நிலை 2022 அப்படின்ற பெயர்ல கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அந்த அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. சோ அறிக்கையில என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க? சோ 18 மாநிலங்கள்ல இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 4 மிக முக்கிய வனப்பகுதிகளை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. 2018ல சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை இந்திய அளவுல 12,852 இருந்தது. 2022ல சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை 13,874 உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ தொடர்ந்து அதிகரிக்கக்கூடிய பகுதியாக இந்தியாவில் எந்த பகுதி இருக்கு அப்படின்னா மத்திய இந்தியாவில் சிறுத்தைகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. 2022 கணக்கெடுப்பின்படி 8,820 மேற்பட்ட சிறுத்தைகள் மத்திய இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1.5% வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ சரிவை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இந்தியாவில் எது இருக்கு சிறுத்தைகள் கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சிவாலிக் மலைத்தொடர், அதாவது இமயமலை தொடருக்கு அடிவாரத்துல கங்கை சமவெளி பகுதிகளில் கம்மியாக சிறுத்தைகள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 3.4% சரிவை நோக்கிய பயணத்தில் அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ சராசரியாக முழுமையாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய அளவில் சிறுத்தைகள் அப்படின்றது வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் இருக்கு. சராசரியாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1.08% வளர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சிறுத்தைகள் அதிகமாக காணப்படும் புலிகள் காப்பகம் அப்படின்னு கேட்டா நாகார்ஜுனா ஸ்ரீசைலம் ஆந்திராவில் இருக்கு இந்த புலிகள் காப்பகம். ஸோ இங்க அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பன்னா மற்றும் சத்புரா அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்திலையும் சிறுத்தைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்டென்ட் சிறுத்தைகள் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம், அது போக இன்னும் கொஞ்சம் விலங்குகள் சார்ந்து சிறப்பான விஷயங்களை பார்க்க போறோம். ஓகேங்களா? சிறுத்தைகள் மணிக்கு 76 km/h வேகத்தில் ஓடக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீர் யானை இருக்குல்ல, இந்த நீர் யானை மனிதனை விட வேகமாக ஓட கூடியது அப்படின்னு சொல்றாங்க. 6 கால்களில் நடக்கும் விலங்குகள்ல எந்த விலங்கு அதிகமாக, அதான் இது ஊர்வன தானே நம்ம சொல்லணும், ஆனா விலங்குகள் சொல்லியிருக்காங்க. கரப்பான் பூச்சியே வேகமாக ஓடக்கூடியது 1 மீட்டர் தூரத்தை கிட்டத்தட்ட 1 வினாடிகளில் கடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிக விரைவாக நீந்தும் பாலூட்டி அப்படின்னா எதை சொல்லணும், டால்பின் அப்படின்னு சொல்றாங்க. 1 மணி நேரத்தில் 35 மைல்கள் வரை நீந்தும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? முக்கியமா நம்ம சிறுத்தைகள் சார்ந்து படிச்சனால அதோடைய வேகத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்.
ஒரு மணி நேரத்திற்கு 76 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய வேகத்துல ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ இந்த சிறுத்தைகள் அப்புறம் அதோடைய குடும்ப இனமாக பார்க்கக்கூடிய புலிகளை காக்குவதற்கான திட்டம் சார்ந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கிறோம். ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்றது புலி பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். சரியா? மிகவும் சரி. சோ இந்த திட்டம் ஏப்ரல் 1 1983 ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இல்ல, 1973 ஏற்படுத்தப்பட்டது. அது தவறாக இருக்கு. சோ இத்திட்டத்தினால் 27 புலிகள் காப்பகம் 17 மாநிலங்களில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப அதிகமாவே ஆயிடுச்சு. சோ அப்ப கொடுக்கப்படும் பொழுது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ அப்போ கொடுக்கப்பட்ட விஷயங்கள்ல 1 மற்றும் 3 சரி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? சோ 1973 ப்ராஜெக்ட் டைகர் மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? சோ ப்ராஜெக்ட் ரைனோசரஸ் அப்படின்றது எந்த வருஷம் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசின் ஜன் ஔசாதி திட்டத்தில் இணைந்துள்ள முதல் வெளிநாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை மொரீசியஸ் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இப்போ ஜன் ஔசாதி திட்டம்னா என்ன? மலிவு விலையில் ஜெனரிக் மருந்துகள் ஏழை நபர்களுக்கு கிடைக்கணும். சோ மக்கள் எல்லோருக்குமே மலிவு விலையில் மருந்தகம் அப்படின்றது உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் 2018 காலகட்டத்தில் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதான் ஜன் ஔசாதி திட்டம். இந்த ஜன் ஔசாதி திட்டம் தற்பொழுது எந்த நாட்டில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மொரீசியஸ்ல தொடங்கி வச்சிருக்காங்க. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்படுது? சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி முதல் முறையாக வெளிநாட்டில் அவங்களுடைய வளாகத்தை தொடங்குறாங்க. எந்த நாட்டில் அப்படின்னா தான்சானியா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இலங்கை மற்றும் பிரான்ஸ் இது சார்ந்த சமீபத்திய காலங்களில் இலங்கையிலும் சென்னை ஐஐடி ஓபன் பண்ண போறதா ஒரு ஒப்பந்தம் இருக்கு. ஓகேங்களா? சோ அது போக பிரான்ஸ்ல ஐரோப்பிய நாடுகளிலேயே முதன்மையான நாடாக நம்ம யூபிஐ டிரான்சாக்சனை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக பிரான்ஸ் பார்க்கப்படுது. ஈஃபில் டவர் கிட்ட தான் வந்து வச்சு என்ன பண்ணாங்க? திறப்பு விழா நடத்துறாங்க. சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. சோ இலங்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது இலங்கையிலே இதே யூபிஐ டிரான்சாக்சன்ஸை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடாக பார்க்கப்படுறாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? சோ தற்பொழுது நம்ம என்ன படிச்சோம்? மொரீசியஸ்ல கூட யூபிஐ டிரான்சாக்சன் ரூபே சர்வீஸ் எல்லாம் ஏத்துக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதையும் கூடுதலா ஞாபகம் வச்சுக்கோங்க. மொரீசியஸ்ல ஜன் ஔசாதி திட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசின் திட்டம் வந்து அங்க வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நரேந்திர மோடி மற்றும் பிரவிந்த் ஜெகநாத் அப்படின்னு சொல்றாங்க. யார் இவங்க ஜெகநாத் அப்படின்றவங்க? சோ நரேந்திர மோடி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமர், பிரவிந்த் ஜெகநாத் அப்படின்றவங்க மொரீசியஸ் நாட்டின் பிரதமர். இவங்க இரண்டு பேரும் சேர்ந்து தொடங்கிய விஷயங்கள் சமீபத்திய காலங்கள் என்ன அப்படின்னா, புதிய விமான ஓடுதளம் மொரீசியஸ்ல அகேலேகா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவுல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. சோ படகு இறங்குதளம் அப்படின்றது உருவாக்கி இருக்காங்க. சோ அது போக என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 சமூக வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ நோக்கம் என்ன அப்படின்னா மொரீசியஸ் மக்களின் வாழ்வில் அடிப்படை மாற்றங்களை ஏற்படுத்துவதற்காக இந்த சமூக நல திட்டங்கள்லாம் தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இரு நாடுகளுக்கும் உள்ள சவாலான விஷயங்கள் அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை மேற்கொள்வது தான் சவாலான விஷயங்களா இருக்கு. சோ அதற்கு இரு நாடுகளுமே ஒத்துழைப்புடன் செயல்படும் அப்படின்னு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 சேவைகள் மொரீசியஸ் அரசாங்கம் என்ன ஏற்றுக்கிட்டாங்க இந்தியா கிட்ட இருந்து அப்படின்னா யூபிஐ டிரான்சாக்ஷன் ஏற்றுக்கிட்டாங்க, ரூபே கார்டு சர்வீசஸை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜன் ஔசாதி திட்டம் அப்படின்றது மலிவு விலையில் மருந்துகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த திட்டத்துடைய அல்டிமேட் எய்மே. சோ அதனால மருந்து சார்ந்து ஸ்கூல் புக்ல சில விஷயங்களை பார்த்துக்க போறோம். தாவரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னா மார்பின், குயினைன் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ரசாயன தொகுப்புகள்ல இருந்து கிடைக்கக்கூடியது ஆஸ்பிரின், பாராசெட்டமால் அப்படின்றது, விலங்குகள்ல இருந்து இன்சுலின், ஹெப்பாரின் அப்படின்றதும், கனிமத்தில இருந்து திரவ பராஃபின் அப்படின்றதும், நுண்ணுயிர்ல இருந்து பென்சிலின் அப்படின்றதும், மரபு பொறியியல இருந்து மனித வளர்ச்சி ஹார்மோனும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கூடுதலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியாவில் அமைய உள்ள 3 செமிகண்டக்டர் ஆலைகளின் இடங்களில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தூத்துக்குடி அப்படின்றது தவறு அப்படின்னு தெரியணும். சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சோம் வியட்நாமை சார்ந்த வின்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மின் வாகனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் வந்து தமிழக முதல்வர் அவர்களால் அந்த நிறுவனத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா தூத்துக்குடியில் நடந்தது. அதை நினைவு கூறும் விதமாக வைக்கப்பட்டது. சோ தற்பொழுது மத்திய அமைச்சரவை வந்து 3 செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதற்கு இந்தியாவில் அமைப்பதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அது எங்கெங்க அப்படின்னா தோலேரா அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அதுக்கப்புறம் சனந்த் அப்படின்னு சொல்லக்கூடியது குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு இடம், அதுக்கப்புறம் மோரிகான் அப்படின்றது அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேங்களா? குஜராத் மற்றும் அஸ்ஸாம்ல 3 செமிகண்டக்டர் தயாரிக்கக்கூடிய ஆலைகள் உருவாக போது இதற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான கட்டிடங்கள் பணிகள்லாம் இன்னும் 100 நாட்களுக்குள்ள தொடங்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். சோ நடைபெற்றவை 3 ஆலைகளுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சோ இந்த 3 ஆலைகளையும்
உருவாக்கணும் அப்படின்னா எவ்வளவு முதலீடு அப்படின்றது ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1.26 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 ஆலைகளை உருவாக்குவதற்காக ஈடுபடக்கூடிய நிறுவனம் அப்படின்னா டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிளஸ் பவர் ஜிப் அப்படின்னு சொல்லக்கூடிய தைவான் நிறுவனம் சேர்ந்து ஒரு ஆலையையும், டாடா ஸ்பெஷல் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, டாடா செமிகண்டக்டர் அசம்பிளி அப்படின்னு சொல்லுவாங்க, பிளஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனமும் சேர்ந்து இன்னொரு ஆலையையும், சிஜி பவர் மும்பையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஆலை ஒரு நிறுவனம், ஸோ அவங்களும் ரெனசான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான் நிறுவனமும், ஸ்டார் மைக்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செமிகண்டக்டர் ஆலை நிறுவனாங்க. மொத்தம் 3 செமிகண்டக்டர் ஆலை. ஓகேங்களா? ஸோ வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு 20,000 நபர்களுக்கு வேலை கிடைக்கும். இதன் மூலமாக ஜெனரல் பொது பிரிவு மக்களுக்கு 60,000 நபர்களுக்கு வேலை கிடைக்கும். மொத்தம் 80,000 மக்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த 3 ஆலையும் தொடங்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. டாடா நிறுவனத்துடைய சிப் உற்பத்தி திறனும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 25 கோடி சிப்களை உருவாக்கக்கூடிய வல்லமை படைத்த நிறுவனமாக டாடா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூடுதலாக மத்திய அமைச்சரவை வேறு என்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னா பிரதான் மந்திரி சூரியோதயா திட்டம் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? வீடுகள்ல 1 கோடி வீடுகள்ல வீடு மேல மேற்கூரைகள்ல சோலார் பேனல் அமைப்பது 300 யூனிட் இலவசமாக இருக்கும். ஸோ இதற்காக 75,021 கோடி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் காரிஃப் பயிர்களுக்கான உர மானியமாக 24,420 கோடிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஸோ இதையும் கூடுதலா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ செமிகண்டக்டர் ஆலையத்தான 3 ஆலை நிறுவுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. செமிகண்டக்டர்ல பெஸ்டா இருக்கக்கூடியது ஜெர்மானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜெர்மானியத்தோட வேதியியல் பண்பு சார்ந்த விஷயங்கள் தான் பார்க்கிறோம். ஸோ அதோடைய அணு நிறை அப்படின்னா 72 அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய ஒப்படர்த்தி அப்படின்னா 5.47 அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய நிறம் அப்படின்னா அடர் சாம்பல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடைய ஆக்சைடு குறியீடு GuO2 அப்படின்னு சொல்றாங்க. குளோரைடின் தன்மை GeCl4 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நவீன காலத்துல இருந்தது. மேண்ட்லியுடைய கணிப்பிற்கும் நவீன காலத்தில் இருக்கிறதுக்கும் எவ்வளவு ஒப்புமை இருக்கு அப்படின்றது இந்த டேபுலேஷன்ஸ்ல காட்டியிருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் நவீன காலத்துல ஜெர்மானியத்தோட பண்புகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜெர்மானியம், சிலிக்கான் இதெல்லாம் வந்து பெஸ்ட் லெவல் ஆஃப் செமிகண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா செமிகண்டக்டர் அப்படின்னா கண்டக்டர் அப்படின்னா கரண்ட கடத்தக்கூடியது கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட கடத்தாதது இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். செமிகண்டக்டர் அப்படின்னா அது கரண்ட கடத்தும். எப்ப கடத்தும் அப்படின்னா அந்த பொருள்ல வெப்பத்தை அதிகமாக கொடுக்கும் பொழுது கரண்ட கடத்தும். வெப்பம் கொடுக்காம இருக்கும் பொழுது அது இன்சுலேட்டர், கரண்ட கடத்தாம இருக்கும். வெப்பம் கொடுக்கும் பொழுது அது கரண்ட கடத்தும். அதுதான் செமிகண்டக்டர், குறை கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஓரளவுக்கு பேசிக்கான ஒரு டெஃபினிஷன் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம். சோ இப்போ பிரதான் மந்திரி சூரியோதயா திட்டத்திற்கு கூட மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின் திறன் இந்த ஆற்றில் இருந்து பெறப்படுகிறது. எந்த ஆற்றில் இருந்து பெறாங்க? சோ சூரிய ஆற்றில் இருந்து பெறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் எந்த மாநிலத்திற்கான லோக் ஆயுக்தா மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை கேரளா மாநிலத்திற்கான லோக் ஆயுக்தா மசோதாவிற்கு தான் தற்பொழுது இந்திய குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. சோ இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் லோக் ஆயுக்தா அப்படின்றது உருவாக்கப்பட்டது? 1971 மகாராஷ்டிரால உருவாக்கிட்டாங்க. இது ஒரு தடவை டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் குரூப் 2ல. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எப்போ உருவாக்குனாங்க? 2018 உருவாக்குனாங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? லோக் ஆயுக்தா நான் சொல்றது. சோ அதுக்கப்புறம் உத்தரகாண்ட் அப்படின்றது சமீபத்திய காலங்கள் நம்ம படிச்சிருந்தோம் ஒரு விஷயத்தை, அதாவது சுதந்திர இந்தியாவிலேயே முதல் முறையாக யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் பார்க்கப்படுது அப்படின்னு விஷயம் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்றதுக்காக வைக்கப்பட்டது. தற்பொழுது கேரளாவில் லோக் ஆயுக்தா மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சோ சட்டப்பேரவையில் மசோதா நிறைவேற்றுவதற்கு தலைமை வகித்தது அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா முதல்வராகிய பினராயி விஜயன் அவர்களது தலைமையில் தான் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அதற்கப்புறம் அது பாஸ் ஆகி போயிடுச்சு. ஓகேங்களா? சோ ஆர்டிகல் 200 பயன்படுத்தியது. ஆர்டிகல் 200 என்னது? இப்போ ஒரு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் பண்ணாங்க அப்படின்னா ஆளுநர் தான் அதற்கு ஒப்புதல் கொடுத்து அதை சட்டமாக மாற்றணும். ஆளுநருக்கு இன்னொரு கிரைட்டீரியாவும் இருக்கு. அவர் நினைச்சாருன்னா குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ண முடியும். அந்த ஆர்டிகல் 200 யூஸ் பண்ணி அவர் பரிந்துரை பண்ணலாம் அப்படின்றது விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? சோ கேரள ஆளுநராகிய ஆரிஃப் முகமது அவர்கள் இந்த லோக் ஆயுக்தா மசோதாவுக்கு ஆர்டிகல் 200 பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அது குடியரசுத் தலைவருக்கு போயிடுச்சு. குடியரசுத் தலைவர் என்ன பண்றாங்க? இப்போ அந்த லோக் ஆயுக்தா மசோதாவிற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இது கூடிய விரைவில் சட்டமாகவும் ஆக போகுது. ஓகேங்களா? சரிப்பா, லோக் ஆயுக்தா அப்படின்னு சொல்றியே அதோடைய நோக்கம் தான் என்ன அப்படின்னா மாநில அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய
ஒரு அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. மத்திய அரசுக்கு எப்படி லோக்பால் இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு மாநில அரசுக்கும் லோக் ஆயுக்தா அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா? சோ பரிந்துரைத்தது முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் 1966ல போடப்பட்டது. சோ இந்த கமிஷன் தான் இந்தியாவுக்கு லோக்பால் வேணும், ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் லோக் ஆயுக்தா வேணும் அப்படின்றத பரிந்துரை பண்ணாங்க. சோ தற்பொழுதுதான் கேரளாவில் அமல்படுத்த போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சோ அமைப்பின் தலைவர் யாரு நியமனம் செய்வா? இப்ப லோகாயுக்தா அப்படின்ற ஒரு அமைப்பு கொண்டு வர போறாங்க கேரளா. சோ அதற்கு ஒரு தலைவர் போடுவாங்க. அந்த தலைவரை யாரு நியமிப்பா அப்படின்னா ஆளுநர் தான் நியமிப்பாங்க. ஆனா அந்த தலைவரை தேர்வு செய்வதற்கான குழுவுல யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா முதலமைச்சர் இருப்பாங்க, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க, எதிர்க்கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. சரிப்பா, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் எத்தனை வருஷம் பதவியில் இருக்கலாம் அப்படின்னா 5 ஆண்டுகள் இருக்கலாம் அல்லது 65 வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம லோக் ஆயுக்தா பத்தி படிச்சோம். சோ அது சார்ந்து ஒரு கேள்வியை பார்த்துடலாம். சோ கூற்றுல சொல்றாங்க, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்தியது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். காரணம், இது சுதந்திரமாக செயல்படுகிறது, இது அரசியல் சாராதவர்கள் உள்ளனர், இதில் அரசியல் சாதாரணர்கள் உள்ளனர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. இது ரெண்டும் சரியா அப்படின்னு கேட்டா மிகவும் சரி அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அப்ப கூற்றும் காரணமும் பொருந்துகிறது அப்படின்னு தெரியணும். அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வழங்கப்படும் நம்மாழ்வார் விருதின் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இயற்கை வேளாண்மையை அதிகரிப்பது அப்படின்றது தான் முதன்மையான நோக்கமே. ஸோ தற்பொழுது தமிழ்நாட்டில் 3 நபர்களுக்கு நம்மாழ்வார் விருது தமிழக முதல்வர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது போக கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்ல என்ன ரிவைஸ் பண்ண போறோம்? ஈரநில பாதுகாப்பு, அதுக்கு என்னது ராம்சர் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்திய காலங்களில் தமிழ்நாட்டில் 2 இடங்கள் ராம்சர் பட்டியலில் இடம்பெற்றது. ஒன்று கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அப்படின்னு பார்த்தோம், இன்னொன்னு லாங்வுட் சோலாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய சோலா காடுகள் அப்படின்றது இடம்பெற்றது. சோ அந்த ஈரநில பகுதிகளை நாம நினைவு கூர்ந்துகிட்டாச்சு. அதுக்கப்புறம் கடல்சார் பாதுகாப்பு இயக்கம் அப்படின்னே சொல்லிட்டு காலநிலை உச்சி மாநாட்டில் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ இந்த கடல்சார் பாதுகாப்பு இயக்கத்திற்கான செயல்பாட்டிற்கு உலக வங்கியே உறுதுணையாக இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? அழிந்து வரும் உயிரின பாதுகாப்பு நிதியம் அப்படின்னே சொல்லிட்டு வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஊதா தவளை போன்ற கடல்சார்ல பகுதியில் இருக்கக்கூடிய அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாப்பதற்கான நிதியாக அது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் நம்ம படிச்சோம். சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. ஓகேங்களா? சோ தற்பொழுது நம்மாழ்வாரின் விருதுடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா இயற்கை வேளாண்மையை பாதுகாப்பது, உயர்த்துவது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்மாழ்வார் விருது அப்படின்றது 2023-24 பட்ஜெட்ல வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சாங்க. சோ உயர்ம விவசாயிகளை ஊக்குவிப்பதற்காக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணக்கூடிய ஃபார்மர்ஸை என்கரேஜ் பண்ணும் விதமாக இந்த அவார்ட்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகள் 3 நபர்கள் அப்படின்னு சொன்னாங்க. தேர்வானவர்கள்ல முதல் பரிசை வென்றது கோ சித்தர் அப்படின்றவங்க தஞ்சாவூரை சார்ந்தவங்க. சோ இரண்டாம் பரிசு கேவி பழனிசாமி அவர்களுக்கு திருப்பூரை சார்ந்தவங்க. சோ மூன்றாம் பரிசு கு எழிலன் அப்படின்றவங்க காஞ்சிபுரத்தை சார்ந்தவங்க. சரி, முதல் பரிசு வென்றவங்களுக்கு பரிசு தொகையாக 2.5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இரண்டாம் பரிசுக்கு 1.5 லட்சமும் மூன்றாம் பரிசுக்கு 1 லட்சமும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மாழ்வார் சார்ந்து படிச்சதுனால நம்மாழ்வார் சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல சொல்லப்பட்ட விஷயங்கள். கோ நம்மாழ்வார் அப்படின்றவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னா இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுனர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுற்றுச்சூழல் வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மையினை பரப்பிய வேளாண் அறிவியலாளர் அப்படின்னு சொல்றாங்க. சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேதிய உரங்கள் மற்றும் தீங்குயிர் பயன்படுத்துவதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. சோ இயற்கை விவசாயம் சார்ந்த பயிற்சிகளும் கொடுத்தாங்க. சோ இவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இயற்கை வேளாண்மை, தீங்குயிர் கொல்லிகள், உரங்கள் போன்ற பல ஆங்கில மற்றும் தமிழ் நூல்கள், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல இவர் சிறப்பிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. வேளாண் ஆராய்ச்சி மற்றும் உலக உணவு பாதுகாப்பு குழுமத்திற்காக தமிழ்நாட்டின் கரூரில் வானகம் என்ற சுற்றுச்சூழல் அமைப்பினை நம்மாழ்வார் நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கப்படக்கூடிய விருதுகள் என்னென்ன நோக்கத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது எதற்காக கொடுக்குறாங்க? சிறந்த செயல்பாட்டிற்காக கொடுக்குறாங்க. புதுமை பள்ளி விருது எதற்காக கொடுக்குறாங்க? சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துவதற்காக கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கனவு ஆசிரியர் விருது பள்ளி சேர்க்கையை அதிகரித்தலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குதலுக்கு கொடுக்குறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது எதற்காக கொடுக்குறாங்க
அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வசந்தா கந்தசுவாமி அவர்கள் பெற்றாங்க சமீபத்திய காலங்களில் நம்ம படிச்சிருந்தோம். ஓகேங்களா? சோ என்ன காரணத்துக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த குழந்தையின் புதைகுழி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை செட்டிமேடு பாதூர் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதற்காக வைக்கப்படுது? கீழடி அகழ்வாராய்ச்சி மத்திய அரசால் அகழாய்வு செய்யப்பட்ட முதலாம் கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட ஆய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசிடம் சமர்ப்பிச்சதை மக்களிடையே வெளிப்படுத்துவதற்கு 9 மாதம் அவகாசம் உயர்நீதிமன்றத்தில் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சோமா? சோ அதை நம்ம ரிவைஸ் பண்றோம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் புதிய 4 அகழாய்வு தலங்கள் அப்படின்றத அறிவிச்சாங்க. சோ அதுல திருமாலாபுரம் தென்காசி மாவட்டத்திலையும் கொங்கல் நகரம் அப்படின்றது திருப்பூர் மாவட்டத்திலே அறிவிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் இன்னும் 2 சைட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் புதிதாக அறிவிக்கப்பட்டது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சோ ஞாபகம் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சோ செட்டிமேடு பாதூர் அப்படின்ற இடத்துல தமிழ்நாட்டில் புதிய கற்காலத்தை சார்ந்த குழந்தையின் புதைகுழி அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ புதிய கற்கால கலாச்சாரத்தை கண்டுபிடித்தது சென்னை பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு தெரியணும். சரிப்பா, இந்த செட்டிமேடு பாதூர் அப்படின்றது எங்க இருக்கு? செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு. சோ சிறப்பு என்னடா, அரிய தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கற்காலம் உணரப்பட்டவை எதில் இருந்து அப்படின்னா கருப்பு மற்றும் சாம்பல் நிற பாத்திரங்கள் அதிகமாக இருந்திருக்கு. சோ இந்த பாத்திரங்களை வச்சு பார்க்கும் பொழுது காலம் அப்படின்னா கிமு 2500 இருந்து 3000 ஒத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ கூடுதலாக கிடைக்கப்பட்டவை குழந்தையின் பல் எச்சம் அப்படின்றது காணப்பட்டிருக்கு. சோ இது 9 வயதுல இருந்து 11 வயதுள்ள குழந்தையாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ புதைக்கும் முறை வடக்குல இருந்து தெற்கு திசையில் புதைத்து இருக்காங்க. சோ இதெல்லாம் கற்காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு முறைகளாகவும் பார்க்கப்படுது. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து புதிய கற்கால முறை சார்ந்து ஒரு இடம் சார்ந்து இப்ப கண்டெடுக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி புக்ல கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தை புதிய கற்காலம் சார்ந்து நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? மெஹர்கர் அப்படின்றது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு நகரம். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாக இது பார்க்கப்படுது. பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுது. வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் மக்கள் ஈடுபட்டதற்கு சான்றாக பார்க்கப்படுது. காலகட்டம் கிமு 7000 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அகழாய்வு தலங்கள் அது எங்க இருக்கு, எந்த மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கான ஆன்சர் பாருங்க. கீழடி அப்படின்றது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு. சோ கொற்கை அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு அப்படி தெரியணும். கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கு. குறும்பன்மேடு அப்படின்றது தஞ்சாவூர்ல இருக்கு அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேலூரில் எந்த நோய்க்கான முதல் மனித மரபணு சிகிச்சைக்கான பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஹீமோபிலியா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கான முதல் மனித மரபணு சிகிச்சைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு வேலூர்ல, நம்ம தமிழ்நாட்டில். ஓகேங்களா? சோ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ்லாம் காசநோய் அப்படின்றது இந்தியா 2025க்குள்ள ஒழிப்பதற்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ரத்த சோகை அதுலயும் பார்த்தோம்னா சிக்கல் செல் அனிமியா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கதிரறிவால் ரத்த சோகையை ஒழிப்பதற்கு 2047 இலக்காக வச்சிருக்காங்க. புற்றுநோய் அப்படின்றது 90:70:90 அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா உலக சுகாதார நிறுவனம் சொல்றாங்க 2030க்குள்ள 15 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கருப்பை வாய் புற்றுநோய் இருக்குல்ல, இதை ஒழிக்கும் விதமாக அவங்களுக்கு வேக்சினேஷன்ஸ் அப்படின்றது 90% குழந்தைகளுக்கு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் போட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 70 அப்படின்றது 35 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய்க்கான சோதனை அப்படின்றது மேற்கொள்ளப்படணும் ஒரு 70% பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல 90% இந்த சோதனை மூலமாக கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு தான் 2030 உலக சுகாதார நிறுவனம் புற்றுநோய் சார்ந்து ஒரு இலக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. சோ ஹீமோபிலியா ஏ அப்படின்ற நோயை பற்றி முதல் மனித மரபணு சிகிச்சைக்கான பரிசோதனை வேலூர்ல நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு விஷயம் பார்த்திருக்கோம். சோ அறிவிப்பு வெளியிட்டது மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் தான் வெளியிட்டிருக்காங்க. பரிசோதிக்கப்பட்ட இடம் வேலூர்ல கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில் தான் இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சோ ஹீமோபிலியா ஏ அப்படின்றது மரபணு கோளாறுகளால் உண்டாகக்கூடிய ஒரு நோய், ஒரு அரிய வகையான நோயாக பார்க்கப்படுது. சோ இந்த நோய் உண்டாக்குவது என்ன அப்படின்னா ரத்த கட்டிகளை உண்டாக்கிடும். சோ பாதிப்பு என்னன்னா ரத்தம் உறையாம இருக்கிறது தான் பாதிப்பு. சோ காரணம் என்னன்னா ரத்தம் உறையும் புரதங்கள் இல்லாமல் போயிடுறதுனால ரத்தம் உறையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதிக பாதிப்பு பெண்களை விட ஆண்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. முயற்சிப்பது ஒரு நபரின் மரபணுக்களை மாற்றியமைக்கக்கூடிய நுட்பங்களை தான் இப்போ வேலூர் கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரியில வச்சு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மரபணு மாற்ற சிகிச்சைக்கு தயார்படுத்துறாங்க. இந்த ஹீமோபிலியா ஏ சார்ந்து முதல் முயற்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா
இப்போ விட்டமின் கே சார்ந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? பைலகுயினோன் அப்படி சொல்லுவாங்க. குயினோனிலிருந்து வேதிப்பொருள் குயினோனிலிருந்து இந்த விட்டமின் கே அப்படின்றது கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா தாமதமாக ரத்தம் உறைதலின் காரணமாக அதிக ரத்தம் வெளிவருதுல இந்த விட்டமின் கே அப்படின்றது இருந்ததுன்னா அது கொஞ்சம் நாம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்க பாருங்க ரத்தம் உறைதலுக்கு அவசியமான விட்டமின் மற்றும் தாது உப்பை பெயரிடு அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் கே அப்புறம் கால்சியம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? சரி, ஃபிப்ரினோஜன் அப்படின்ற புரதம் வந்து ரத்தம் உறைதலுடன் தொடர்புடையதா இல்ல வேறையா அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொருத்துக. விண்வெளிக்கு ரோபோவை அனுப்பும் 4வது நாடாக உலக அளவில் திகழக்கூடிய நாடு இந்தியா. ககன்யான் திட்டத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கு 4 மனிதர்கள் அறிமுகப்படுத்தி இருக்காங்க. ஸோ அதற்கு முன்பாக என்ன பண்றாங்க வயோமித்ரா அப்படின்ற ரோபோட்டை அனுப்புவதற்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம வெற்றிகரமாக அனுப்பிட்டோம் அப்படின்னா விண்வெளிக்கு ரோபோவை அனுப்பும் 4வது நாடு அப்படின்ற பெருமை நம்மை சாரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு இணையாத மத்திய அரசு பள்ளி கல்வி திட்டம் அப்படின்னா என்ன சொல்லணும் இந்தியாவின் பிஎம் ஸ்ரீ திட்டம் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் 2022 செப்டம்பர் 7 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தில் வந்து தமிழ்நாடு மேற்கு வங்காளம் டெல்லி கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் இணையல. ஸோ பள்ளி கல்வித்துறைக்கு வழங்கப்படக்கூடிய நிதிகள் அப்படின்னு தமிழ்நாடு 2090 கோடி டிமாண்ட் பண்றாங்க. அதுல 1045 கோடி மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. இன்னும் 1045 கோடி இந்த திட்டத்தில் இணையாததுனால உங்களுக்கு தர இயலாது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அடுத்து பெண் விமானிகள் அதிகம் உள்ள நாடு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டில் அதிகமாக பெண் விமானிகள் இருக்காங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் தான். ஓகேங்களா? ஸோ 12.4% பெண் விமானிகள் இருக்காங்க இந்தியாவில் அப்படி சொல்றாங்க. ஸோ உலக அளவில் பார்க்கும் பொழுது இது 3 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ 2வது அதிகமாக பெண் விமானிகள் இருக்குது அப்படின்னா நெதர்லாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 9.9%. அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்தியாவில் தான் பெண் விமானிகள் உலக அளவில் அதிகமாக இருக்காங்க. விளையாட்டு வீரர்களுக்கு எண்ம சான்றிதழ் இனிமேல் வழங்கணும். ஸோ இனிமேல் வந்து பேப்பர்ல சான்றிதழ் கொடுக்க பதிலாக டிஜிலாக்கர் அப்படின்ற டிஜிட்டலைஸ் புரோகிராமை யூஸ் பண்ணி இனிமேல் வந்து விளையாட்டு வீரர்களுக்கு எண்ம சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் பெண்களுக்கான தேசிய ஆணையம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இந்தியா பாரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தேர்வாகி உள்ளவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை தேவேந்திர ஜஜாரியா அப்படின்றவங்க. ஓகேங்களா? சோ இவங்க பாரா ஒலிம்பிக்ல 2 முறை தங்கப்பதக்கம் வென்று கொடுத்தவங்க, ஈட்டி எறிதலுடன் தொடர்புடையவங்க. சோ இவங்க தற்பொழுது இந்திய பாரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சோ அன்அப்போஸ்டாக யாருமே இவங்களுக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது ஒரு கூடுதல் சிறப்பு. சோ அதுக்கப்புறம் கீழே குறிப்பிடப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் பிடி உஷா அவர்கள் வந்து இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட ஹெட்டா இருக்காங்க அப்படின்றது நம்ம படிச்சிருப்போம். சோ அதுக்கப்புறம் ரோஜர் பின்னி அவர்கள் வந்து பிசிசிஐயோட ஹெட் அப்படின்றத படிச்சிருக்கோம். சோ எலனா நார்மன் அப்படின்றவங்க ஹாக்கி இந்தியா அப்படின்ற அமைப்புல இருந்து சமீபத்திய காலங்கள் தான் ராஜினாமா செஞ்சாங்க. ஓகேங்களா? 10 ஆண்டுகளுக்கு மேல அதுக்கு சிஇஓ இருந்தவங்க தான் எலனா நார்மன் அப்படின்றவங்க. சோ அதை ரிவைஸ் பண்ணிட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாரா ஒலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுடைய விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு போட்டி தான் பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் ஒரு குயிக் ரிவிஷன். சிறந்த ஆளுமைக்கான விருது மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு யாருக்கு கொடுக்க போறாங்க? நிகர் சாஜி அவர்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். சிறுத்தைகள் அதிகமாக மத்திய பிரதேசத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஜன் ஔசாதி திட்டத்தை வந்து மொரீஷியஸ் நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம். 3 செமிகண்டக்டர் ஆலை அமைப்பதற்கு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. குஜராத் மற்றும் அஸ்ஸாம்ல அமைக்க போறாங்க. சோ லோகாயுக்தா மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எந்த மாநிலத்திற்கான லோகாயுக்தா மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்கன்னா கேரளா அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்மாழ்வார் விருதிற்கு 3 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அந்த 3 நபர்களுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் விருது வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். சோ குழந்தையின் புதைகுழி அப்படின்றது புதிய கற்காலத்தை சார்ந்த ஒரு புதைகுழி வந்து செங்கல்கட்டு மாவட்டத்தில் வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? செட்டிமேடு பாதூர் அப்படின்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஹீமோஃபிலியா ஏ அப்படின்ற நோய்க்காக முதல் மனித பரிசோதனையில வேலூர்ல ஈடுபட்டிருக்காங்க அப்படி விஷயம் பார்த்தோம். சோ அதுக்கப்புறம் பெண் விமானிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா அப்படின்ற விஷயம் பார்த்தோம். தேவேந்திர ஜஜாரியா அப்படின்றவங்க பாரா ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம். ஓகேங்களா? சோ இன்னைக்கான தகவல் முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நாளைக்கு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமா வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ. நாளைக்கு சந்திக்கலாம்.